Good morning friends. இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் டாகூரினுடைய கீதாஞ்சலியின் 5வது வீடியோ. ஏற்கனவே 4 வீடியோ, ஒரு வீடியோவுக்கு 5 சாங், அப்படி 4-5 20 சாங் போட்டிருக்கோம். இது 5வது வீடியோ. இதில் சாங் 21லேருந்து 25 வரைக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம். Now we see the poem song 21 of கீதாஞ்சலி. I must launch out. இப்போ இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, தன்னை ஒரு நாயகியாக, ஒரு பெண்ணாக அஸ்யூம் பண்ணிக்கிட்டு கடவுளை ஒரு நாயகனாக, he is the beloved, காதலியாகவும் கடவுளை காதலனாகவும் அஸ்யூம் பண்ணி இந்த காதலி கடவுளை என்கின்ற காதலனை சென்று அடையணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சாங்ஸ்லாம் போகும். Now we see I must launch. I என்பது இந்த இடத்துல the poet he is the beloved, காதலி என்கின்ற கவிஞனை குறிக்கிறது. I must launch out. launch அப்படின்னா போறது. I must launch out my boat. என்னுடைய படகை நான் என்னுடைய படகில் நான் புறப்பட தயாராக இருக்கிறேன், புறப்பட போகிறேன். ஐ மஸ்ட் லான்ச். நான் நிச்சயமாக போயாகணும். ஏன்னா இப்போ இப்படி வச்சுங்க, இப்போ நாம் இப்போ இவர் காதலி என்கின்ற கவிஞர் இருப்பது இந்த பூமியில், கடவுள் இருப்பது ஹெவனில். அதாவது இது இப்போ ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? இது எப்படின்னா, ஒரு கடலில் இந்த கரையில் இவர் இருக்கிறார், கடல் அல்லது ஒரு பெரிய ஆறுன்னு வச்சுங்க, எது வேணாலும் வச்சுங்க. இந்த கரையில் இவர் இருக்கார், அந்த கரையில் கடவுள் இருக்கார். அப்போது இந்த கரையில் இருக்கக்கூடிய மனிதன் அந்த கரையில் இருக்கக்கூடிய கடவுளை, அதாவது இந்த மனிதன் கடவுளை, பூமியில் இருக்கின்ற மனிதன் கடவுளுக்கு ஹெவனில் இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா இந்த கடல், இந்த பூமியில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை என்கின்ற கடலை நீங்கள் என்ன செஞ்சணும்? கடந்தான். அப்போ இதை கடந்து தான் நீங்கள் அங்கே போகணும். அதான் சொல்கிறாரு, ஐ மஸ்ட் லான்ச். நான் நிச்சயமாக இதை கடந்து போகிறேன். ஐ மஸ்ட் லான்ச் அவுட் மை போட். என்னுடைய படகில் இந்த கடலை அல்லது இந்த நீர்நிலையை கடந்து அக்கறைக்கு செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். The languid hours. The languid அப்படின்னு சொன்னால், the languid hours. languid அப்படிங்கிறது உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது. அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அப்போது அப்படியே எங்கே ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றீங்க, யூ ஹவ் பிகம் வெரி டயர்ட். அப்போ டயர்டாக இருந்து அப்படியே டல்லாக இருக்கீங்க. அதுதான் லாங்குவிட் ஹவர்னு பேர். லேக்கிங் எனர்ஜி, ஆற்றல் இல்லாத ஒரு நிலை. அதாவது உங்கள்கிட்ட ஆற்றலே இல்லை. அந்த லாங்குவிட் ஹவர்ஸ் பாஸ், அது கடந்து போயிடுச்சு. ஆற்றல் இல்லை. அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் கடவுளை சென்று அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அது வந்துருச்சு. இப்போ நான் இந்த பூமியில் இருக்கின்ற மனிதன் இந்த கடலை கடந்து கடவுளிடம் நான் செல்ல வேண்டும். The languid hours pass by on the shore. கடலை கடந்து அந்த கரையில் இருக்கக்கூடிய கடவுளை நான் சென்றடைய வேண்டும். அலாஸ், ஐயோ, ஃபார் மீ, நான் எனக்காக பரிதாபப்பட்டுக் கொள்கிறேன். இவ்வளவு நாள் ஒரு எனர்ஜி இல்லாமல் கடவுளை சென்றடைய வேண்டும் என்கின்ற உள்ளத்துக்குள் ஒரு உற்சாகமும் ஒரு ஆர்வமும் இல்லாமல் நான் இருந்துட்டனே அப்படின்னு நான் என் மீது நான் வருத்தப்படுகிறேன். அலாஸ் ஃபார் மீ. The spring has done. Spring, வசந்த காலம் போயிடுச்சு. The spring has done its flowering and taken leave. The spring has done its flowering. வசந்த காலம், மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கி அந்த காலம் முடிஞ்சு போச்சு. The spring has done its flowering and taken leave. அது புறப்பட்டு போயிடுச்சு. And now with the burden of faded futile flowers I wait and linger. அதாவது இப்படி வச்சுங்களேன், அந்த உடலில், அந்த இளமை காலத்தில் அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தெனாவட்டு, அந்த திமிரு எல்லாம் போயிடுச்சு.
இப்போ அப்படியே போயிடுச்சு. அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த லேக்கிங் எனர்ஜி, ஆற்றல் போயிடுச்சு. இப்போது நான் கடவுளை சென்று அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய வசந்த காலம், என்னுடைய வாழ்க்கையின் வசந்த காலமெல்லாம் போயிடுச்சு. The spring has done its flowering and taken leave. And now, இப்போ with the burden of faded futile flowers. இல்லை இப்போ எப்படி இருக்கு காலம்? அங்கே மலர்களெல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. ஃபியூட்டைல்னாக்க யூஸ்லெஸ், ஒரு உபயோகம் இல்லாத. அதாவது நீங்கள் வசந்த காலம்னா எல்லா மலர்களும் அப்படி அழகாக பூத்து குலுங்கும். ஆனால் இப்போ அப்படி ஒரு வேல்யூபிள் ஃப்ளவர்ஸ் இல்லை. இருக்கிற மலர்களும் ஃபேடாகி கிடக்கு. அப்படின்னா வாழ்க்கையில் அந்த வசந்த காலம்லாம் போயிடுச்சு. ஏதோ வாழ்க்கையில் இருக்கமேங்கிறதுக்காக இருக்கிற காலமாக போயிடுச்சு. அண்ட் நவ் வித் த பர்டன் ஆஃப் ஃபேடட் ஃபியூட்டைல் ஃப்ளவர்ஸ் ஐ வெயிட். இப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஐ வெயிட், நான் காத்திருக்கிறேன். கடவுளை சென்று அடைய வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன். ஐ வெயிட் அண்ட் லிங்கர்னா அந்த எண்ணம் என் மனதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கு. அதே எண்ணம் சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். The waves have become clamorous, and upon the bank in the shady land, the yellow leaves flutter and fall. The waves have become clamorous. கடலிலே இருக்கக்கூடிய அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றன. The waves have become clamorous, and upon the bank in the shady land, the yellow leaves flutter and fall. And upon the bank, கரையிலே இருக்கக்கூடிய the shady land, நிழல் தரக்கூடிய மரத்திலே இருந்து the yellow leaves, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் மஞ்சள் நிறமாக, பழுப்பு நிறமாக மாறி எல்லாம் விழுந்துருச்சு. அப்படியே நான் அந்த கரைக்கு போனோம். ஆனால் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றன. இந்த கரையிலே இருக்கக்கூடிய இந்த மரத்தில் இருக்கின்ற இலைகளெல்லாம் உதிர்ந்து போச்சு. அதாவது நான் இப்போ அப்படி ஆயிட்டேன். என்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த கரையை கடந்து நான் கடவுளிடம் செல்லுவேன். கடவுள் என்கின்ற அந்த கதாநாயகன், அந்த ஹீரோ கிட்ட நான் பிலவட், காதலியாகிய நான் அந்த காதலை சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்ல. ஷேடி லேண்ட், த எல்லோ லீவ்ஸ் ஃப்ளட்டர் அண்ட் ஃபால். வாட் எம்ப்டினஸ் டு யூ கேஸ் அப்பான்? Do you not feel a thrill passing through the air with the notes of the far away song floating from the other shore? What emptiness do you gaze upon? ஒரு எம்ப்டினஸ். இப்போ என்கிட்ட ஒரு எம்ப்டியாக இருக்குது. என் லைஃபே ஒன்றும் இல்லாத, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத மாதிரி, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என்னுடைய லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. மை லைஃப் ஹேஸ் பிகம் எம்டி. ஸோ வாட் எம்ப்டினஸ் டு யூ கேஸ் அப்பான்? அப்படியே என்னை பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னிடம் என்ன எம்டியாக இருக்குது? எல்லாமே எம்டியாக இருக்குது. வாட் எம்ப்டினஸ் டு யூ கேஸ்னால் லுக், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்கிட்ட எல்லாமே எம்டியாக போச்சு. வாட் எம்ப்டினஸ் டு யூ கேஸ் அப்பான்? டு யூ நாட் ஃபீல் எ த்ரில் பாசிங் த்ரூ த ஏர் வித் த நோட்ஸ் ஆஃப் த ஃபார் அவே சாங் ஃப்ளோட்டிங் ஃப்ரம் தி அதர் ஷோர்? அதர் ஷோர் என்றால் அடுத்த கரை. அடுத்த கரை என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கரை என்பது பூமி, மனுஷன் இருக்கான். அந்த கரை என்பது ஹெவன், கடவுள் இருக்காரு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கடல் அல்லது ஆறை கடந்து மனிதன் பிறவி பெருங்கடல், பிறந்த மனுஷன் அது பெரிய கடலை நீந்தி இறைவனடி சேரணும் இல்லையா? அதே தான் சொல்கிறேன். எல்லாம் ஒன்று தான். அது மாதிரி சொல்கிறாரு. இப்போது அப்படி தான் இருக்குது. என் வாழ்க்கை எம்டியாக இருக்குது. ஆனால் அந்த கரையிலிருந்து ஒரு சாங், கடவுளிடமிருந்து ஒரு சாங் வருது. அந்த சாங் என்பது இட்ஸ் அன் இன்விடேஷன். கடவுள் என்னை அழைக்கிறார். அதோ கடவுள் என்னை அழைக்கிறார். அந்த சாங் எனக்கு கேட்குது. அந்த சாங் கேட்ட உடனே எனக்கு அப்படியே த்ரில்லாக இருக்குது. ஒரு எம்டியாக இருந்த நான். ஸோ டு யூ நாட் ஃபீல் எ த்ரில் பாசிங்? எ த்ரில், அப்படியே ஒரு த்ரில்லாக இருக்குது. பாசிங் த்ரூ த ஏர் வித் த நோட்ஸ் ஆஃப் தி ஃபார் அவே சாங். வெகு தொலைவிலே இருக்கக்கூடிய வருகின்ற பாடல், அந்த பாடல் அப்படியே காற்றில் வந்து என்கிட்ட வருது. இட் இஸ் நத்திங் பட் ஏ சம்மன் ஃப்ரம் காட். கடவுளிடமிருந்து எனக்கு அழைப்பு வருகிறது. ஐயோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடவுளிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பு வந்த உடனே எனக்கு அப்படியே த்ரில்லிங் ஆயிடுச்சு. அதை நீ ஃபீல் பண்ணலையா? டு யூ நாட் ஃபீல் எ த்ரில் பாசிங் த்ரூ த ஏர் வித் த நோட்ஸ் ஆஃப் தி நோட்ஸ் அப்படின்னா சாங்னு அர்த்தம், வித் த இசைன்னு அர்த்தம், வித் த நோட்ஸ் ஆஃப் தி
far away song, வெகு தொலைவிலே இருக்கக்கூடிய பாடலின் இசையானது floating, அப்படியே காற்றிலே மிதந்து வருகிறது. எங்கிருந்து வருகிறது? from the other shore, அடுத்த கரை. அடுத்த கரை என்பது heaven. heavenலிருந்து என்னை அழைக்கின்ற ஒரு குரலானது பாடலின் இசையாக அப்படியே வருது. அதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு த்ரில்லிங்காக இருக்கு. அதை நீ ஃபீல் பண்ணலையா? இது Psalm 21. Now Psalm 22. In the deep shadows of the rainy July. ஜூலை மாதத்தின் ரெய்னி ஜூலை, மழை காலமாகிய ஜூலை மாதம். இந்த டீப் ஷேடோஸ், ஒரு ஆழ்ந்த நிழல். டீப் அப்படின்னா ஆழமான, அப்படின்னா ஆழம்னா பள்ளந்தோன்னு, ஒரு டார்க்குன்னு அர்த்தம். டீப் ஷேடோ அப்படின்னா அதிகமான கார் இருள்னு அர்த்தம். ஒரு அந்த ஷேடோ, அந்த நிழலானது கருமையான நிழலாக இருக்கிறது. அந்த கருமையான நிழலை கொடுக்கக்கூடிய ஜூலை மாதத்தின் மழைக்காலம். மழை காலத்தில் எப்போ இருட்டிக்கிட்டே தான் இருக்கும். நல்ல வெளிச்சம் இருக்கும். திடீர்னு மழை வருது அப்படின்னா ஒரு இருட்டும். அப்போ மேகங்கள், கருமேகங்கள் சூழும், மழை பெய்யும். அப்போ மழைக்காலம் என்று சொன்னாலே அது ஒரு இருள் சூழ்ந்த, இருளாகிய நிழலை கொடுக்கின்ற அந்த காலம். In the deep shadows of the rainy July with secret steps. அது மழைக்காலம். மழை காலத்தில் ஒரே இருள் சூழ்ந்திருக்கு. அந்த இருள் சூழ்ந்த அந்த நாளில் with secret steps. சீக்ரெட் அப்படின்னா காலடி ஓசையே கேட்காம கடவுள் வருகின்றது. அந்த கால் இந்த தரையில் பதியறதே தெரியாது, அப்படி வருவார் அந்த கடவுள். வித் சீக்ரெட் ஸ்டெப்ஸ். யூ அப்படின்னா கடவுளை குறிக்கிறது. த டிவைன் மாஸ்டர் காட். யூ வாக்டு இன் சீக்ரெட் ஸ்டெப்ஸ். ரகசியமான காலடி. அதனால் ரகசியமான காலடினா என்ன அர்த்தம்? பிறருக்கு அந்த நம்ம வர்றோங்கிறது தெரிவிக்காத, அப்படின்னா காலடி ஓசையே கேட்காம அப்படி வருது கடவுள். அதாவது இருள், அந்த இருளில் கடவுள் காலடி ஓசையே கேட்காம கடவுள் வர்றாரு. அந்த வித் சீக்ரெட் ஸ்டெப்ஸ் யூ வாக். சைலண்ட் ஆஸ் நைட். இரவு நேரத்தில் எங்குமே அமைதியாக இருக்குமே, அதை போல் அமைதியாக, காலடி ஓசை தெரியாமல் இந்த டார்க்கான மழை காலத்தில் கடவுள் வருகிறார். சைலண்ட் ஆஸ் நைட், எல்யூடிங் ஆல் வாட்சர்ஸ். அங்க கவனித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களையும் எல்யூடிங் அப்படின்னா ஏமாத்துறது. எவன் கண்ணையும் படாம அப்படி கடவுள் வர்றாரு. ஆனால் எவன் கண்ணுக்கும் படலை. ஏன்னா இருட்டு, ஒரே மழைக்காலம். அந்த மழை காலத்துடைய பயங்கரமான இருட்டு. அது அவங்க கடவுள் வைக்கிற அந்த ஸ்டெப் சத்தம் கூட கேட்காது. அந்த சீக்ரெட் ஸ்டெப்ஸில் வராரு. பலருடைய கண்களில் படாமல், யார் கண்களையும் படாமல் அப்படி வராரு. வித் சீக்ரெட் ஸ்டெப், சைலண்ட் ஆஸ் நைட். இரவு நேரத்தின் அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதியில் காலடி ஓசை கூட கேட்காமல் அந்த இருளிலே கடவுள் வருகிறார், நடந்து வருகிறார். எல்யூடிங் ஆல் வாட்சர்ஸ். டுடே த மார்னிங் ஹேஸ் க்ளோஸ்ட் இட்ஸ் ஐஸ். இன்று அந்த காலை நேரம் கண்களை மூடிவிட்டது. காலை நேரம் கண்களை மூடிவிட்டதுன்னா என்ன அர்த்தம்? இருட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். டுடே த மார்னிங் ஹேஸ் க்ளோஸ்ட் இட்ஸ் ஐஸ், heedless of the insistent calls of the loud east wind. The loud east wind, கிழக்கே இருந்து வீசுகின்ற காற்று தொடர்ச்சியாக ஓசை எழுப்பி கொண்டு கிழக்கே இருந்து வீசுகின்ற காற்றின் ஒலியை யாருமே கேட்கல. ஹீட்லெஸ் அப்படின்னா நோபடி ரெஸ்பாண்டிங்னு அர்த்தம். கிழக்கிருந்து காற்று வீசுது, கிழக்கே இருந்து வீசுகின்ற காற்று ஒலியை எழுப்பி கொண்டு வீசுகிறது. அதை யாருமே கவனிக்கலை, யாரும் அதை கேர் பண்ணவே இல்லை. மார்னிங் க்ளோஸ் ஆகி இருட்டு வந்துருச்சு. டுடே த மார்னிங் ஹேஸ் க்ளோஸ்ட் இட்ஸ் ஐஸ், heedless of the insistent calls of the loud east wind, and a thick veil has been drawn over the ever wakeful blue sky. எவர் எப்பொழுதுமே வேக்ஃபுல் அப்படின்னா விழித்திருக்கக்கூடிய, ப்ளூ ஸ்கை அந்த நீல நிறமான ஆகாயம். நீல நிறமான ஆகாயம் எப்பொழுதுமே விழித்து கொண்டு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகல் நேரம்னு அர்த்தம். பகல் நேரத்தில் அந்த ஆகாயம் நீல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம் நீல நிறமாக தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பகல் நேரம். அப்போ பகல் நேரத்தில் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இப்போ மார்னிங் க்ளோஸ் ஆகிடுச்சு,
கிழக்கே இருந்து வீசுகின்ற காற்றின் ஒலி அதுவும் போயிடுச்சு. அதை யாருமே கேர் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு திக்கான வெயில் அப்படின்னா மூடின்னு அர்த்தம். அப்படி முகத்தை அப்படி மூடிக்கிறாங்களே, ஒரு துணியை வச்சு அப்படி மூடுறாங்களே, தட் இஸ் கால்ட் வெயில். வெயில்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம், மறைக்கின்ற. And a thick veil has been drawn over the ever wakeful blue sky. எப்பொழுதும் விழித்திருக்கக்கூடிய பகல் நேரமாகிய அந்த நீல நிற ஆகாயத்தின் மீது ஒரு திக்கான ஒரு வெயில், ஒரு துணியானது மூடப்படுது. ஒரு துணி அப்படி மூடிட்டீங்கன்னா என்ன, இருட்டாயிடுது இல்லையா? அதான் இருடிடுச்சு. அதாவது பகல் நேரம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த ஈஸ்ட் விண்டினுடைய ஓசை யாரும் கேட்கல. இப்போ இருள் சூழ்ந்து விட்டது. The woodlands have hushed their songs. The woodland என்பது ஒரு சிறிய மக்கள் கூட்டங்கள். மக்கள் அப்படி குடும்பமாக தானே வசிப்பாங்க. ஒரு கிராம பகுதியில் ஒரு 50 குடும்பம், 30 குடும்பம், 40 குடும்பம் இருக்கும். அதுதான் ஒரு woodlandன்னு சொல்கிறோம். woodland ஒரு சிறிய நிலப்பகுதி. அந்த சிறிய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் hushed their songs, அவர்களுடைய பாடல்களை hushed அப்படின்னா அவங்களுக்குள்ள கேட்குற மாதிரி அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. And doors are all shut at every house. இருட்டிடுச்சு, மழை காலம், கிழக்கே இருந்து வீசுகின்ற காற்று கடினமாக வீசுகிறது. அதனுடைய ஒலி யாரும் கேர் பண்ணல. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இருட்டு நேரம் காற்று வீசிக்கிட்டு இருக்கு, நைட்டு வேற வந்துருச்சு, எல்லாரும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். டுடே the morning has closed its eyes. The woodlands have hushed their songs and doors are all shut at every house. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய கதவுகள் மூடப்பட்டு விட்டன. Thou, you என்பது கடவுள் இல்லையா? God, the master. Thou art அப்படின்னா you are the solitary wayfarer. அங்க யாருமே இல்லை, எல்லாரும் வீட்டு கதவை மூடிட்டான், இருட்டு, மழை காலம். இப்போ அங்க ஒரு வேஃபேரர் அப்படின்னா பாதையில போறவனை அடிச்சு புடுங்குறவன் அர்த்தம். வேஃபேரர்னா ஹூ இஸ் அ வேஃபேரர்? நீங்கள் ரோட்டில் தனியாக போயிட்டுருக்கீங்க, ஆள் நடமாட்டமே இல்லை, திடீர்னு ஒருத்தன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃபோன் கையில் இருக்க காசுலாம் பறிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கேன், அவனுக்கு தான் வேஃபேரர்னு பேர். அந்த வேஃபேரருங்கிறவன் எப்படி வருவான்? அவன் யாருமே இல்லாத இடத்துல தான் வருவான். யாராவது ஒருத்தன் நம்ம கண்ணில் மாட்ட மாட்டானா, 10 பேர் நடமாடி இருக்க இடத்துல வரமாட்டான். ஸோ அந்த இடத்துல யாருமே வரலேங்கிறதுக்காக சொல்கிறான். ஸோ யூ ஆர் தி ஒன்லி வேஃபேரர். நீ தான் இங்கே அடிச்சு பிடுங்கிறதுக்கு வர்றானே, யாரும் இல்லாத சமயத்தில் வருவானே, அதை போல் வந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு ஆள், சாலிட்டரி, தன்னந்தனியாக நீ மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறாய். இன் திஸ் டெசர்டட் ஸ்ட்ரீட்னா தெரு. டெசர்டட் ஸ்ட்ரீட் என்றால் ஆள் நடமாட்டம் இல்லாமல், எல்லா மனிதர்களினாலும் புறக்கணிக்கப்பட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தெருவில் நீ மட்டும்தான் தனியாக வந்துக்கிட்டு இருக்க. இந்த டெசர்டட் ஸ்ட்ரீட். ஓ மை ஒன்லி ஃப்ரெண்ட், என்னுடைய அன்பான நண்பனே. கடவுளை இப்போ நண்பன்கிறாரு. மை பெஸ்ட் பிலவட், என்னுடைய அன்பிற்குரிய காதலனே. த கேட்ஸ் ஆர் ஓப்பன் இன் மை ஹவுஸ். நீ அப்படி வர்ற, எல்லார் வீட்டு கதவும் மூடி இருக்கு, ஆனால் என்னுடைய வீட்டின் கதவுகள் மட்டும் மூடவில்லை. த கேட்ஸ் ஆர் ஓப்பன் இன் மை ஹவுஸ். என்னுடைய வீட்டு கதவு மூடலை. அப்போ நீ வர்ற, எல்லார் வீட்டு கதவும் மூடி இருக்கு, அப்போ நான் திறந்து தானே இருக்கேன், என் வீட்டுக்கு வரணும்ல நீ. இன் மை ஹவுஸ் டு நாட் பாஸ் பை லைக் எ ட்ரீம். ஒரு கனவினை போல என்னுடைய வீட்டை நீ கடந்து போய்விடாதே. கனவுல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அது மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ என் வீட்டை கடந்து போயிடாத. ஒரு கனவு எப்படி, ஏன்னா கனவுங்கிறது அது ஒரு சாலிடான விஷயம் இல்லை, அப்படியே அது ஒரு கற்பனைக்குள்ளே இருக்கிறது. அது மாதிரி ஒரு கனவு மாதிரி எங்கள் வீட்டை கடந்து நீ போயிடாத, என் வீடு மட்டும் திறந்து தான் வச்சுருக்கேன் உனக்காக. என்னுடைய அன்பிற்குரிய நண்பனே, அன்பிற்குரிய காதலனே, நீ வந்துவிடு என்று சொல்கிறார் Song 22. Now Song 23. Art thou, artனா R-A-R-E, the old form A-R-Tங்கிறது. Thou art, thou அப்படின்னா thouனா youன்னு அர்த்தம், artனா ஆர்னு அர்த்தம். Art thou அப்படின்னா are you are அர்த்தம். You are abroad on this stormy night. இந்த stormy night, இந்த
இந்த புயல் வீசுகின்ற இந்த இரவு நேரம். ஏற்கனவே சொல்லிட்டான், இருட்டு வந்துருச்சு, மழை பெய்யுது, எல்லாரும் கிழக்கு காற்று வேகமாக வீசிக்கிட்டே இருக்கு, எல்லாரும் வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான யூ ஆர் அப்ராட் ஆன் தி ஸ்டார்மி நைட் ஆன் யுவர் ஜேர்னி ஆஃப் லவ் மை ஃப்ரெண்ட். இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்மி நைட், ஒரு புயல் வீசுகின்ற இந்த இரவு நேரத்தில் யூ ஆர் அப்ராட் ஆன் திஸ் ஆன் யுவர் ஜேர்னி, எங்கேயோ இருந்து ஹெவன்ல இருந்து பயணமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய காதலனே, என்னுடைய நண்பனே, யூ ஆர் அப்ராட் ஆன் திஸ் ஸ்டார்மி நைட் ஆன் யுவர் ஜேர்னி ஆஃப் லவ் மை ஃப்ரெண்ட். த ஸ்கை groans லைக் ஒன் இன் despair. ஆகாயமானது குரோனா முணுமுணுக்குதுன்னு அர்த்தம். முணுமுணுக்குதுன்னா என்ன அர்த்தம்? சில சமயங்களில் எங்கேயோ இடி விடுக்குதுன்னு வச்சுங்க, ஒரு இடி இடிக்கிற ஓசை மெதுவாக கேட்கும் இல்லையா, பெருசாக கேட்கல. அதான் சொன்னா, ஒரு நம்பிக்கை இழந்து போனவன், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போனவன், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எல்லாம் போச்சு, என்ன செய்வேன் நான் அப்படின்னு அப்படியே தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருப்பான், தனக்குள்ளேயே மெதுவாக பேசிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ நம்பிக்கை இழந்து போனவன் எப்படி அப்படியே முணுமுணுப்பானோ அது மாதிரி ஆகாயத்தில் அந்த மெதுவாக அந்த இடி ஓசை எங்கோ கேட்கிறது. த ஸ்கை groans லைக் ஒன் இன் despair. ஐ ஹவ் நோ ஸ்லீப் டு நைட். எனக்கு இன்று இரவு என்னால் தூங்க முடியாது. ஐ ஹவ் நோ ஸ்லீப் டு நைட். எவர் அண்ட் அகைன், எவர் எப்பொழுதுமே, அண்ட் அகைன் மீண்டும், ஐ ஓப்பன் மை டோர் அண்ட் லுக் அவுட் ஆன் தி டார்க்னஸ் மை ஃப்ரெண்ட். எவர் எப்பொழுதுமே, அகைன் அடிக்கடி, ஐ ஓப்பன் மை டோர், என் கதவை திறந்து பார்ப்பேன், அண்ட் லுக் அவுட் அப்படியே வெளியில் பார்ப்பேன், எங்காவது கடவுள் வருகிறாரா, என்னுடைய நண்பன், என்னுடைய காதலன் ஆகிய கடவுள் வருகிறாரா என்று நான் பார்ப்பேன். நான் தூங்குறதில்லை, ஏன்னா எப்படியும் கடவுள் வருவார். ஸோ எவர் எப்பொழுதுமே, அண்ட் அகைன் திரும்ப திரும்ப, ஐ ஓப்பன் மை டோர் அண்ட் லுக் அவுட், கதவை திறந்து நான் வெளியே பார்ப்பேன், லுக் அவுட் ஆன் தி டார்க்னஸ், அந்த இருளிலே கதவை திறந்து நான் அடிக்கடி வெளியே பார்ப்பேன், மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பனை, உனக்காக, நீ வருகிறாயா என்று பார்ப்பதற்காக. ஐ கேன் see nothing before me. I wonder where lies your path. அப்படி பார்க்குறேன், ஆனால் நான் எதையுமே பார்க்கல, எதுவுமே எனக்கு தெரியல. ஐ கேன் see nothing, என்னால் எதையுமே பார்க்க முடியல. பிஃபோர் மீ, என் கண் முன்னால எதுவுமே இல்லை. ஐ வண்டர் வேர் லைஸ் யுவர் பாத். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நீ நடந்து போனால் அந்த நடந்து போன காலடி சுவடுகள் தெரியணும்ல, அப்போ எங்கேயாவது உன் காலடி சுவடு கிடைக்குதா அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஐ வண்டர், நான் ஆச்சரியப்படுகிறேன். வேர் லைஸ் தை பாத், தைனா யுவர், பாத்னா பாதை, பாதை என்பது உன்னுடைய பாதை எங்கே தெரிகிறது என்று நான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பாதைன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய காலடி, உன்னுடைய ஸ்டெப்ஸ். அப்படியே கடவுள் போனது ஸ்டெப்ஸ் அப்படின்னா கடவுள் போயிட்டாரா வந்துட்டாரா ஒன்றுமே தெரில, நான் பார்க்கல. பை வாட் டிம் ஷோர் ஆஃப் தி இங்க் பிளாக் ரிவர். இங்க் பிளாக், கருமையான மை, கருப்பு மை, அந்த கருப்பு மை மாதிரி ஓடிக்கொண்டிருக்கின்ற ரிவர். ஸோ இதை நீங்கள் வந்து ஆறுன்னு வச்சுக்கலாம். ஆற்றின் இந்த கரையில் இவர் இருக்கார், அந்த கரையில் கடவுள் இருக்கார், கடவுள் ஹெவன் என்ற அந்த கரையில் இருக்கார், மனிதன் இந்த கரையில் பூமியில் இருக்கான், நடுவில் இருந்து அதான் சொன்னேன் பிறவி பெருங்கடல், அது கடல் அல்லது நீ ஆறு எப்படி வச்சுக்கலாம். சும்மா இந்த இடத்துல ரிவர்னு சொல்கிறாரு. ஸோ இங்க் பிளாக் ரிவர், அந்த ரிவர் வந்து கருமையான மை போன்று இருக்கக்கூடிய அந்த ரிவரில் டிம் ஷோர். இந்தங்கிறது அந்த கரையை பார்த்தா டிம்மாக இருக்கு, ஒன்றும் தெளிவாக எதுவுமே தெரியல. பை வாட் டிம் ஷோர் ஆஃப் த இங்க் பிளாக் ரிவர், பை வாட் ஃபார் எட்ஜ் ஆஃப் த ஃப்ரௌனிங் ஃபாரஸ்ட். அந்த கடைசி அந்த ஃபாரஸ்டினுடைய எட்ஜ், அதாவது இந்த பக்கம் ஆறு இருக்குது, ஆற்றின் அந்த கரை, அந்த கரையில் அப்படியே காடுகள், இந்த காடுகளினுடைய விளிம்பு பகுதி ஏதோ தெரியுது, ஒரு மாதிரி நிழல் மாதிரி தெரிகிறது. பட் வாட் ஃபார் எட்ஜ் ஆஃப் தி ஃப்ரௌனிங் ஃபாரஸ்ட் த்ரூ வாட் மேசி டெப்த் ஆஃப் க்ளூம். க்ளூம்னா டார்க்னஸ், மேசி அப்படின்னா கன்ஃபியூஸ்டு டார்க்னஸ், ஒரே ஒரு குழப்பமான இருள். ஒரு இங்க் பிளாக் ரிவர், ஒரு கருமையான இருளில் ஒரு ஆறு ஓடுது,
அந்த கரையில் ஒரு டிம்மாக தெரியுது, அங்கே ஏதோ ஃபாரஸ்ட் எட்ஜ் அதனுடைய விளிம்பு மாதிரி தெரியுது. அதாவது நீங்கள் இன்னும் தெளிவற்ற மனநிலையில் இருந்தீங்கன்னா கடவுள் வந்து இப்படி தான் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பொருள் சார்ந்த இந்த உலகத்திலிருந்து உங்களை விடுவிக்க 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 அந்த கரை உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த கடவுள் உங்களுக்கு மிகவும் தெளிவாக உங்களுக்கு தெரிவார். நீங்கள் இந்த ரிவரும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ இந்த ரிவரை கடந்து நீங்கள் கடலுக்குள்ளே போயிடும். ஆனால் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்றான், ஒரே இங்கு டார்க் ப்ளூவா இங்கு பிளாக் ரிவராக இருக்குது. அந்த பக்கம் ஏதோ டிம்மாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி, அதாவது கடவுள் அங்கே எங்கே ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு தெளிவடைகிறது. Edge of the frowning forest through what mazy depth of glooms are thou you are threading your course. Threading அப்படின்னா threading thy course அப்படின்னா threading அப்படின்னா நூல் போகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஊசியில் நூலை கோத்தி இப்படி இழுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஊசி எந்த பக்கம் போதோ அதே மாதிரி நூல் போகும்ல, அப்போ போகின்ற பாதைன்னு அர்த்தம். ஸோ த்ரெட்டிங் தை கோர்ஸ் அப்படின்னாக்க நீ சென்ற பாதைன்னு அர்த்தம். அப்போது கடவுள் செல்லுகின்ற அந்த பாதையானது இங்கிருந்து பார்த்தா இருட்டாக இருக்குது. த்ரெட்டிங் தை கோர்ஸ் டு கம் டு மீ, என்னிடம் நீ வந்து சேருகின்ற பாதையானது. அதாவது கடவுள் நண்பனே அல்லது காதலனே, நீ என்னை நோக்கி வந்து சேருகின்ற அந்த பாதையானது. நானும் கதவை திறந்து வச்சு பார்க்குறேன், ஒரு காலடி சோழே தெரியல. அப்பப்போ கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி திறந்து பார்ப்பேன், வரியான்னு பார்க்குற தெரியல. அதனால் நீ வருகின்ற பாதையானது, கம் டு மீ, நீ என்னை நோக்கி வருகின்ற பாதையானது. மை ஃப்ரெண்ட், என்னுடைய அன்பான நண்பனே அல்லது காதலனே, நீ என்னை நோக்கி வருகின்ற பாதையானது இந்த டார்க்னஸ்ல ஒன்றும் தெளிவாக தெரியலை என்று சொல்லுகிறார். தென் சாங் 24, if the day is done, if birds sing no more, if the day is done, பகல் பொழுது முடிஞ்சிருச்சு, இருட்டு வரப்போகுது. if birds sing no more, அப்படியே உங்களுக்கு பொழுது புலர்ந்தன. பொழுது புலரும் போது இந்த புள்ளினங்கள் ஆர்ப்பரிக்கும். புள்ளினங்கள், இந்த பறவைகள் எல்லாம் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது சாயந்தரம் ஆனாலும் இந்த ஈவினிங் டைத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அப்புறம் அப்படியே பகல் முடியுது, ஈவினிங் டைம். அந்த ஈவினிங் டைம்லேயும் எல்லா பறவைகளும் தன்னுடைய கூட்டிற்கு வரும், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தமே இருக்காது. அப்படி ஆயிடுச்சு. இஃப் த டே இஸ் டன், பகல் பொழுது முடிந்து விட்டது. இஃப் பேர்ட்ஸ் சிங் நோ மோர், பறவைகள் எல்லாம் அவை கூட்டிற்கு சென்று அடைந்து விட்டன, ஓசை கேட்கவில்லை. இஃப் த விண்ட் ஹேஸ் ஃபிளாக்ட் டயர்ட், வீசி வேகமாக வீசி காற்று களைப்படைந்து போய்விட்டது. ஃபிளாக்டு டயர்டு, காற்று வீசி அது டயர்ட் ஆயிடுச்சு. தென் ட்ரா த வெயில் ஆஃப் டார்க்னஸ் திக் அப்பான் மீ, என் மீது திக்காக போடப்பட்ட, ரொம்ப திக்காக என் மீது போடப்பட்டிருக்கின்ற அந்த வெயில்ங்கிறது நான் சொன்னேன் ஒரு துணின்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் அப்படியே மேலே ஒரு துணி போட்டுக்கிட்டீங்கன்னா வெயில்டு மீ, இதை துணியை நீக்கிறீங்க அன்வெயில், வெயிலுக்கு ஆப்போசிட் அன்வெயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெயில் என் மீது போடப்பட்டிருக்கின்ற, தென் ட்ரா த வெயில், ட்ரானா அதை நீக்கிறது, ட்ரா த வெயில் ஆஃப் டார்க்னஸ் திக் அப்பான் மீ, என் மீது திக்காக இருள் இருக்கிற மாதிரி போடப்பட்டிருந்த அந்த திரைச்சீலையை, அந்த முகத்தை மறைத்திருக்கின்ற அந்த சீலையானது ரிமூவ் பண்ணப்படுது. Even as thou hast wrapped the earth with the covered of sleep and tenderly closed the petals of the drooping lotus at dusk. அப்படி சொல்றார். எப்படி இருக்குன்னா, அந்த இருட்டில் tenderly closed the petals of the drooping lotus at dusk. டஸ்க்னா இருள் வந்த உடனே தாமரை என்ன பண்ணும், தன்னுடைய அந்த இதழ்களை மூடிக்கொள்ளும். விடியும் போது என்ன பண்ணும், தாமரையின் மலர்கள் விரியும். அப்படி தாமரையின் மலர்கள் மென்மையாக அப்படியே க்ளோஸ் ஆகுது. இந்த பூமியானது அப்படியே உறங்க போயிடுச்சு, இருள் வந்துடுச்சு, எல்லாம் உறங்க போய்விட்டது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரே இருளாக இருக்கிறது. அந்த சமயத்தில் தென் ட்ரா த வெயில் ஆஃப் த டார்க்னஸ் திக் அப்பான் மீ, என் மீது திக்காக போடப்பட்டிருக்கின்ற அந்த டார்க்கான வெயில்,
அந்த முகத்திரையை நீக்கு. ஃப்ரம் தி டிராவலர், நான் பிகம் தி டிராவலர். இப்போ தன்னை அவர் ஒரு வழிப்போக்கன் டிராவலராக அசியூம் பண்றார். ஏன்னா he wants to travel from earth to God. கடவுளிடம், அந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர் பயணம் செய்து, the pilgrim's progress. pilgrims அப்படின்னா பயணி ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ளுகிறது. அது மாதிரி ஹெவனை நோக்கி போகின்ற அந்த புனித பயணத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு டிராவலர், ஒரு வழிப்போக்கன். ஃப்ரம் த டிராவலர், நான் ஒரு டிராவலர். என்னிடமிருந்து whose sack of provisions is empty. என்னுடைய சாக்கு நிறைய ப்ரொவிஷன்னா இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு தேவையாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், பொருட்கள்னு. ப்ரொவிஷனல் ஸ்டோர் அப்படின்னு போட்டுப்போம். ப்ரொவிஷனல் ஸ்டோர்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு? மனிதன் உண்பதற்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சுருப்பான். பலசரக்கு ஜாமான் வச்சுருப்பான், ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, சமைக்கிறதுக்கு வேணுங்கிற ஜாமான், ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற ஒரு கடைக்கு பேர் ப்ரொவிஷனல் ஸ்டோர்னு பேர். அப்போ ப்ரொவிஷன்னா என்ன அர்த்தம்? நாம் உண்பதற்கு தேவையான பொருட்கள்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் இருக்கின்ற சாக்கு எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நான் இனிமேல் உயிர் வாழ விரும்பலை, அது எம்டி. இனிமேல் நான் உன்னை வந்து அடையணும். From the traveler whose sack of provisions is empty before the voyage is ended. அந்த பயணம் முடிவதற்குள்ளாக இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சாக்கு எம்டி ஆயிடுச்சு. whose garment is turned. இந்த பயணத்தை மேற்கொண்டு கடவுளை அடைவதற்குள் அப்படியே எல்லாம் எம்டி ஆயிடுச்சு. அந்த கார்மெண்ட், ஆடையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. அண்ட் டஸ்ட் லேடன், இந்த பயணத்தின் போது என்னுடைய ஆடைகள் கிழிப்பட்டு விட்டன. அண்ட் த டஸ்ட் லேடன், அப்படியே எங்கு பார்த்தா ஆடை உடம்பு எல்லாம் ஒரே தூசி மயம் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் கடவுளை சென்று அடையணும்னா நீங்கள் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாவையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறணும். இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா பற்றுக்களையும் நீங்கள் விட வேண்டும். கார்மெண்ட் இஸ் ஸ்டோன், அதனால துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு. இந்த ப்ரொவிஷன், எனக்கு உண்பதற்கு தேவையான எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றா போயிடுச்சு. டஸ்ட் லேடன், ஒரே தூசியாக இருக்குது. அப்போது அதாவது நீங்கள் கடவுளை சென்று அடையணுங்கும் போது உங்கள் உடம்பு டஸ்ட்டாக இருக்கா, கிழிஞ்சிருக்கா, அதெல்லாம் பார்க்க முடியாது. கடவுளை சென்று அடையணுங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அவங்க வேறு எதை பற்றியும் பட மாட்டாங்க, முகம் எதை பற்றியும் அவங்க யோசிக்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். அது மாதிரி ஆச்சு. கார்மெண்ட் இஸ் ஸ்டோன் அண்ட் டஸ்ட் லேடன் whose strength is exhausted. என்னுடைய ஸ்ட்ரென்த், வலிமையும் போயிடுச்சு, எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ரிமூவ் ஷேம் அண்ட் பாவர்ட்டி. ஐ ப்ரே காட். இப்போ கடவுளை நீங்கள் சென்று அடையணும்னா என்ன செய்யணும்? யூ ஷுட் ரிமூவ் யுவர் ஷேம். உங்களுக்கு அவமானம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்னை அவமானப்படுத்திட்டோம், இது சட்டை கிழிஞ்சிருக்கு, அப்போ என்னை பார்த்து 4 பேர் கேவலமானு நினைக்கிறாங்க. கிழிஞ்சிருக்கோம், 4 பேர் கேவலமானு நினைக்கிறான், அப்போ நமக்கு அவமானம் வரக்கூடாது. கடவுள் மீது அன்பும் பிரியமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு தான் உடம்புல அழுக்காக இருக்கா, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கா, அவமானமாக இருக்கா பார்க்க மாட்டான். அதனால இவர் சொல்கிறார், கடவுளே எனக்கு அந்த ரிமூவ், என்னகிட்ட இருந்து எதை ரிமூவ் பண்ணோம். ஸோ ஹி ப்ரேஸ் காட் டு ரிமூவ் ஷேம் அண்ட் பாவர்ட்டி. பாவர்ட்டி அப்படிங்கிறது நாட் தி மெட்டீரியல் பாவர்ட்டி, அது அது சாதாரண ஒரு பொருள் என்ற வறுமை இல்லை, பொருள் என்ற வறுமை இல்லை. இந்த கடவுளை சென்றடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் என்கின்ற அந்த வறுமை, அந்த எண்ணங்கள் என்கின்ற வறுமையை நீக்கிடு. அப்படின்னா கடவுள் மீது நான் அன்பும் பிரியமும் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைந்திருக்கணும், அது பற்றாக்குறையாக இருக்கக்கூடாது, அதை நீக்கிடு. ஸோ ஐ ப்ரே காட் டு ரிமூவ் ஷேம் அண்ட் பாவர்ட்டி அண்ட் ரினியூ ஹிஸ் லைஃப் லைக் எ ஃப்ளவர் அண்டர் தி கவர் ஆஃப் யுவர் கைண்ட்லி நைட். அந்த உன்னுடைய அன்பு என்கின்ற இருளிலே, இரவு நேரத்தில் அப்படியே அந்த பூ இருக்கும், காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஷேம், பாவர்ட்டி எல்லாத்தையும் நீக்கி அப்படி எப்படி இருளில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் ஆனது காலையில் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது மாதிரி
நான் இப்படியே இருந்து இந்த பூமியிலிருந்து விடுபட்டு கடவுள்கிட்ட நான் போயிட்டேன்னு வச்சுங்க, அப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர் மாதிரி நீ என்னை ஆக்கு. அண்ட் ரினியூ ஹிஸ் லைஃப், என் வாழ்க்கையை புதுமையாக்கு. இந்த உலக வாழ்க்கையிலேருந்து என்னை நீக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை ரெனியூ பண்ணு. ரெனியூ ஹிஸ் லைஃப் லைக் எ ஃப்ளவர், ஒரு மலரினை போல. லைக் எ ஃப்ளவர் அண்டர் தி கவர் ஆஃப் யுவர் கைண்ட்லி நைட். ஸோ கடவுள் இரவு நேரத்தை கொடுப்பது என்பது நம் மீது கொண்டிருக்கின்ற அளவு கடந்த அன்பின் காரணமாக தான் இருட்டை கொடுக்குறாரு. அப்போ இருட்டை கொடுக்கும்போது நீங்கள் நேச்சுரலாக என்ன பண்ணுவீங்க? உங்களை அறியாமையே அப்படியே நீங்கள் தூங்க போயிடுவீங்க, நிம்மதியாக போயிடுவீங்க. அப்போ இருள் நம் மீது அன்பின் காரணமாக கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த இருளில் எல்லா பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாம் அப்படியே உறங்குவாங்க. உறங்கும்போது எல்லாமே அப்படி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மனுஷன் ஃப்ரெஷ் ஆகிடும், விலங்குகள் ஃப்ரெஷ் ஆகிடும். பூக்கள் பார்த்திங்கன்னா அப்படி காலையில் விடியும் போது அப்படி அந்த பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி ஆக்கு என்று சொல்லுகிறார். திஸ் இஸ் Psalm 24. Psalm 25. இன் தி நைட் ஆஃப் வியரினஸ், இந்த இரவு நேரத்தில் அப்படியே டயர்ட் ஆகிடுது. லெட் மீ கிவ் மை செல்ஃப் அப் டு ஸ்லீப் வித்தவுட் ஸ்ட்ரகிள். இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். அப்போ டயர்டாக இருக்கின்றவர்கள் அந்த டயர்ட்னஸை போக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? தூங்கணும், ஓய்வு எடுக்கணும். அதுக்கு தான் இருள் இருக்குது. ஸோ இந்த நைட் ஆஃப் வியரினஸ், வியரி என்றால் டல்னஸ். இந்த நைட் என்பது ஒரு டல்லான தான். அதில் நீங்கள் முழிச்சிக்கலாம் ஒரு வேலை செய்ய முடியாது. ஏதோ இப்போ பகல் மாதிரி நம்ம வெளிச்சத்தெல்லாம் உண்டாக்கிக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறோமே ஒழிய எந்த லைட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒன்லி நைட்டு, டே நைட். டே முடிஞ்சு போச்சு, நைட்டு. ஆர்டிஃபிஷியல் லைட்டு, செல்ஃபோன் இருக்கிற லைட்டு, இந்த லைட்டு எந்த லைட்டுமே கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு டார்ச் கூட கிடையாது. டார்ச்னால் நான் சொல்கிறது ஃபயர், நெருப்பு கூட கிடையாது. நெருப்புனா அந்த வெளிச்சத்தில் கூட மக்கள் உட்காந்துக்கிட்டு எதாவது விளையாண்டுக்கிட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான். எதுவுமே இருட்டாயிடுச்சு. விடியுது, நைட் ஆச்சு, இருட்டாயிடுச்சு. இந்த இருட்டில் மனுஷன் என்ன செய்வான்? அப்போது அந்த வியரினஸ், டயர்ட்னஸ் ஆஃப் த டே, அந்த பகல் பொழுதினுடைய போக்க, அந்த டயர்ட்னஸ், களைப்பினை அவன் இருளில் போக்குவான். அதான் சொல்கிறார். இன் தி நைட் ஆஃப் வியரினஸ் லெட் மீ கிவ் மை செல்ஃப் அப் டு ஸ்லீப். அப்போ நான் அந்த பகல் பொழுதினுடைய அந்த டயர்ட்னஸை நான் போக்குவதற்காக லெட் மீ ஸ்லீப், என்னை நீ தூங்க அலோவ் பண்ணு. அப் டு ஸ்லீப் வித்தவுட் ஸ்ட்ரகிள், எந்த விதமான போராட்டமும் இல்லாமல். மனப்போராட்டம். சிலருக்கு தூக்கம் வரும், ஆனால் படுத்துட்டான்னு வச்சிங்களேன் மனசுக்குள்ளே போராட்டம் நடக்கும். இது அப்படி நடக்குமா, இது இப்படி நடக்குமா, அது சரியா, இது சரியான்னு இப்படியே குழப்பத்துக்குள்ளே இருக்கும். எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் அமைதியாக நான் தூங்கணும். வித்தவுட் ஸ்ட்ரகிள் ரெஸ்டிங் மை ட்ரஸ்ட் அப்பான் யூ, உன் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுளின் மீது நான் நம்பிக்கையை கொண்டு எந்த விதமான மன போராட்டமும் இல்லாமல் பகல் பொழுதினுடைய அந்த களைப்பினை போக்குவதற்கு நான் உறங்க வேண்டும். இன் தி நைட் ஆஃப் வியரினஸ் லெட் மீ கிவ் மை செல்ஃப் அப் டு ஸ்லீப் வித்தவுட் ஸ்ட்ரகிள் ரெஸ்டிங் மை ட்ரஸ்ட் அப்பான். ரெஸ்டிங் வைக்கிறது. இதன் மீது மை ட்ரஸ்ட், என்னுடைய நம்பிக்கையை ரெஸ்ட் பண்ணுறது, வைக்கிறது. எங்கே வைக்கணும்? அப்பான் யூ, உன் மீது. உன் மீது என்பது யார் மீது? கடவுளின் மீது. ஸோ கடவுளே அப்படின்னு கடவுள் மீது நம்பிக்கையை போட்டுட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா உங்களுடைய களைப்பெல்லாம் போய் நல்லா தூங்கிடுவீங்க. உங்களுக்கு மனப்போராட்டம் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கணும். லெட் மீ நாட் ஃபோர்ஸ் மை ஃப்ளாகிங் ஸ்பிரிட். ஃப்ளாகிங் ஸ்பிரிட்னா எக்ஸாஸ்டட் ஸ்பிரிட், ஆற்றல் போய் உயிரற்று கிடக்கக்கூடிய ஆன்மா. அதாவது எக்ஸாஸ்ட் ஆகிடுது. நீங்கள் ஐயோ அந்த காரியத்தை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஒரு எக்ஸாஸ்ட் இருக்கும். அந்த உற்சாகம் இருக்கும். ஆனால் ஃப்ளாகிங் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உற்சாகம் இழந்து போன, அந்த உற்சாகத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னாவே எந்த காரியத்தையும் உங்களால் செய்யவே முடியாது. செய்யணும் அப்படின்னா அது பெரிய உற்சாகம் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். அப்போது உற்சாகம் இழந்து போன ஆன்மா. லெட் மீ நாட் ஃபோர்ஸ் மை ஃப்ளாகிங் ஸ்பிரிட், என்னுடைய உற்சாகத்தை இழந்து போன என்னுடைய ஆன்மாவை நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. லெட் மீ நாட் ஃபோர்ஸ் மை ஃப்ளாகிங் ஸ்பிரிட் இன்டு எ புவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் வர்ஷிப். உன்னை வழிபட வேண்டும் என்பதற்காக என்னுடைய
ஆன்மா கிட்டத்தட்ட அது உற்சாகத்தை இழந்து போச்சு. உற்சாகத்தை இழந்து போன என்னுடைய ஆன்மாவை வலுக்கட்டாயமாக நீ கடவுளை வணங்கு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஐயோ கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடவுளை வணங்கணும், ஐயோ நான் போகணும் பார்க்கணும் அப்படின்னு உனக்கு தான் தோணும். அப்படி இருக்கணுமே ஒழிய ஐயோ இப்படி தான் போகிறது, காலையில் கடவுளை பார்க்கணுமே, போகணுமே, எழுந்திரிக்கணுமே அப்படின்னா உற்சாகம் இல்லாத அந்த மாதிரி எனக்கு வேண்டாம், இருக்கக்கூடாது. ஸோ லெட் மீ நாட் ஃபோர்ஸ், என்னுடைய நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. மை ஃப்ளாகிங் ஸ்பிரிட், உற்சாகம் இழந்து போய் இருக்கக்கூடிய என்னுடைய ஆன்மாவை லெட் மீ நாட் ஃபோர்ஸ், நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்கு? இன்டு எ புவர் ப்ரிப்பரேஷன். அப்போ உற்சாகம் இல்லாத ஆன்மா கடவுளை வழிபடுவதற்கு தன்னை தயார் பண்ணுறது எப்படி இருக்கும்? உற்சாகம் இல்லாமல் தான் இருக்கும், புவர் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும். உற்சாகத்தோட ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது புவர் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும், அது இருக்கக்கூடாது அப்படின்னார். இட் இஸ் thou, it is God, it is you who drawest the veil of night upon the tired eyes of the day to renew its sight in a fresher gladness of awakening. அப்போ இந்த இருள் என்பது கடவுள் நமக்கு ஒரு திரை போட்டு ஒரு இருளை உண்டாக்கி, அதாவது ஒளியை அப்படி மறைச்சி திரை போட்டு இருளை உண்டாக்கி இருக்கிறார். எதுக்கு? அடுத்தது நீங்கள் ஒரு அவேக்கனிங், ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த நாள் எழுந்திரிக்கணுங்கிறதா. அது மாதிரி ஒரு இருண்ட காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க அடுத்தது ஒளி மிகுந்த காலம் வரும் இல்லையா? அப்போ அந்த ஒளி மிகுந்த காலம் எப்படி அப்படியே இருள் முடிஞ்சு அப்படியே ஒரு அவேக்கனிங், விழிப்புணர்வு என்கின்ற ஒரு ஃப்ரெஷ்ஷான லைட் வருதோ, அது மாதிரி நான் நல்லா ஓய்வெடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஒரு மலர் இருக்கோ அது மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக கடவுளை காண வேண்டும். அதுக்கு எனக்கு நீ தான் வழி பண்ணும். இட் இஸ் யூ ஹூ டிராஸ் த வெயில் ஆஃப் நைட். அந்த இரவு என்கின்ற அந்த இருள் என்கின்ற அந்த திரைச்சீலையை யூ ஷுட் ட்ரா அவுட். அதை நீக்கி, அதாவது எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய இருளை நீக்கி, நாங்கள் இப்போ இந்த பொருளின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கின்ற பற்று பாசம், பொருட்களின் மீது கொண்டிருக்கிறது, உற்றார் உறவினர்கள் குழந்தைகளின் மீது கொண்டிருக்கின்ற இந்த பற்று என்கின்ற இந்த இருளை, அப்போ கடவுள் தான் இதை உண்டாக்கியிருக்காரு. அப்புறம் இதை அப்படியே நீக்கிட்டாருன்னு வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கு பற்று பந்த பாசம் பற்று எதுவுமே இல்லாமல் போயிடும். எந்த பொருள் மேலேயும் உங்களுக்கு ஆசை கிடையாது, எதன் மீதும் உங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை, எல்லாம் கடவுள் நீக்கிட்டாருன்னு வச்சிங்களேன். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்படியே காலையில் இருளுக்கு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ளவர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நீங்கள் செய்யுங்க. இட் இஸ் யூ ஹூ ட்ராஸ் த வெயில் ஆஃப் நைட் அப்பான் தி டயர்ட் ஐஸ். களைப்புடைய கண்களின் மீது இருளை உருவாக்கி அதை ஃப்ரெஷ் பண்ணுற ஆள் நீ தான் செஞ்சுருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டயர்ட்னஸ் போய் அடுத்த நாள் எங்களை ரெனியூ பண்ணிடுற, புத்துணர்ச்சி உள்ளவங்களாம் ஆக்கிடுற. ரெனியூ இட்ஸ் சைட் இன் அ ஃப்ரெஷர் கிளாட்னஸ் ஆஃப் அவேக்கனிங். ஒரு மகிழ்ச்சி, ஒரு விழிப்புணர்வு. அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் ஒரு விழிப்புணர்வுடன் அவ்வளோ மகிழ்ச்சியை நீ உருவாக்குகிறாய் என்று கடவுளை பற்றி அப்படியே சொல்கிறார். இது மாதிரி நான் கடவுளை இதுதான் ஒன்றும் இல்லை, அந்த தான் பிறவி பெருங்கடல் நீந்துவார். அந்த பிறவியாகி இந்த பெருங்கடலை நீந்தி இந்த நடுவில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் இந்த கடலை கடந்து அந்த கரையில் இருக்கக்கூடிய கடவுளிடம் சென்று அடைய வேண்டும். இதுதான் கான்செப்ட். இதை தான் இந்த 5 சாங்ஸ்லையும் சொல்லுகிறார். தேங்க்யூ.